ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகாநதி சீரியல் நியூ ப்ரோமோ என்னென்ன பார்க்கலாம். காவேரியோட அம்மா சாரதா சொல்கிறாங்க, நான் எவ்வளோ சொன்னாலையும் நீ கேட்கவே மாட்டியா காவேரி, தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிக்கோ, எவ்வளோ நாளைக்கு தான் நீ தனியாக இருக்க போகிற அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. அம்மா, எனக்கு கல்யாணத்தில் சுத்தமாக விருப்பமே இல்லை, தயவு செஞ்சு என்னை விட்டுடுமா அப்படின்றாங்க. இல்லை, அக்காவும் அதுக்கப்புறம் தங்கச்சி 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, உனக்கு மாப்பிள்ளை இவங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னா அதை கடைசியாக இருக்காள் நர்மதா, அவளை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுடுமா அப்படின்றாங்க. ஏடி இப்படி பேசுகிறேன்மா, இதுக்கப்புறம் கல்யாணம் பற்றி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்பவே கோவமாக போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கங்கா கிட்ட கால் பண்ணி சாரதா ரொம்பவே வருத்தப்படுறாங்க. எப்படியாச்சும் அவளுக்கு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிடலான்னு பார்க்குறேன், ஆனால் அவள் எதுக்குமே ஒத்து வர மாட்டேன்ட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அம்மா, அவளை சீக்கிரமாக இந்த கல்யாணத்துக்கு ஓகே வாங்குறது என்னோட பொறுப்பு, நீ கவலைப்படாத அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் சாரதா மார்க்கெட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது விஜயோட சித்தப்பாவும் சித்தியும் பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு அவங்க சாரதாவை பயங்கரமாக மிரட்டுறாங்க. நீங்கள் எதுக்காக இந்த ஊரில் இருக்கீங்க, நீங்கள் இந்த ஊரில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சால் பயங்கரமாக பிரச்சனையாயிடும் எங்களுக்கு அப்படின்றாங்க. உங்களுக்கு எதுக்கு பிரச்சனை, என் பேத்தி எப்படி இருக்கா, நான் அவளை பார்க்கணும் அப்படின்றாங்க. அவங்க எல்லாருமே ஃபாரினில் இருக்காங்க, நாங்களும் சும்மா சின்ன வேலைக்காக தான் இங்கே வந்தோம், நாங்களும் இப்போ ஃபாரினுக்கு கிளம்பிடுவோம் அப்படின்றாங்க. அது கேட்ட உடனே சாரதா ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அவளுக்கு என்ன ராணி மாதிரி இருக்கா, அவளை பற்றி கவலை பண்ணணுன்னு அவசியமே கிடையாது அப்படின்ட்டு அவங்க விஜயோட சித்தியும் சித்தப்பாவும் சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் நான் அவங்கள பார்க்கவே கூடாது, இதோட கடைசியாக இருக்கணும்னு அவங்க 2 பேரும்